தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அதாவது நேற்றுலேருந்து ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இது மாதிரி முக்கிய தளங்களில் பொங்கலை பற்றியான பேச்சு பொருள், பொங்கலை பற்றியான இந்த வாழ்த்துக்கள், இந்த மாதிரி செலிப்ரேஷன் ஓடிச்சா அதை தாண்டி இந்த ஜனநாயகன் படம் கம்ப்ளீட்டாக தடை பண்ண போகிறாங்க, படத்தை கம்ப்ளீட்டாக வெளி வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு பொருள், அதுதான் பயங்கரமான விவாதமாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா, உண்மையில் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம், கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். வளன்னு உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அது ரொம்ப சிம்பிள். படம் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது 99.9% வாய்ப்புகள் கம்மி தான். ஒரு லக் பேஸ்டாக மேபி வெளில வரலாம். நான் ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக சொல்லலை. சரி ஓகே, நேற்றுக்கு எப்போவுமே கடிச்சிட்டே இருப்பார் விஜய் அவர்களை, திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் கண்டென்ட் இல்லாமல் எப்படிடா ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதை தூக்கும், ஒரு சின்ன ஒரு அதிர்ந்தால் கூட கம்ப்ளீட்டாக சிபிஐ அலுவலகமே ஒட்டு மொத்தமாக விஜய் மேலே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய நபர் திரு சாட்டை அவர்கள். தமிழ்நாளுக்காக படம் மொத்தமாக தடை பண்ண போகிறாங்க, நிரந்தர தடை அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அனலைஸ் பண்ணால் தான் தெரியுது, படத்தை கம்ப்ளீட்டாக உண்மையில் பை லக்கில் வெளிவந்தால் பெரிய விஷயம். அதுக்கான காரணத்தை சொல்கிறேன். இசிஐ, அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது மோஸ்ட்டாக இன்னும் தேர்தல், அதாவது மே மாதம் 10ஆம் தேதியோட இவங்களுக்கான டைம் முடியுது. அதாவது 5 வருஷம் பீரியட் முடியுது, ஒரு கவர்மெண்ட்டோட பீரியட் முடியுது. ஸோ மே 10க்குள்ளே, அதாவது 10க்கு அப்புறம் கூட டைம் கிடையாது. மே 10ல் இவங்க அடுத்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ அடுத்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி ஆகணும் உள்ள கட்டாயம் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக ஏப்ரலில் தேர்தலை முடிச்சுருவாங்க. அப்போ அந்த டைமில் தான் மே மாதம் அந்த ஒரு 5-10ஆம் தேதிக்குள்ளே தான் என்ன வரும்னா ரிசல்ட் வரும். ஸோ ஏப்ரல்லே இவங்க நான் ஒரு யூகத்தில் தான் சொல்கிறேன், இன்னும் தேர்தல் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணல, எந்த ரிசல்ட் வரணும்னு எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஸோ ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்தில் ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த தேர்தலுக்கான தேதியை கம்ப்ளீட்டாக இந்த ஜனவரி எண்டு இல்லை ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்லேயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதம் தான், அதாவது இந்த 90 நாள் தான் இருக்குது. யாருக்குன்னா இந்த அரசியல் கட்சிகளுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் கேண்டிடேட்ஸ்க்கும் இவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, மக்களை போய் சந்தித்து ஓட்டு கேட்கணும்ல. யார் இப்போ தான் விருப்ப மனு ஒவ்வொரு கட்சியிலையும் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. யாருக்கு நம்ம சீட்டு கொடுக்கணும், யாருக்கு நம்ம கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டிவிக்கு முதல் ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி எல்லா கட்சிகளும் பங்கு பேசிட்டு அவங்களுக்கு கூட்டணி கட்சிகள் யாருன்னு சொல்லிட்டு இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது டிஸ்கஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் உடனே இதுக்கான டைம் பீரியட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இப்போ போயிட்டே இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பை ஜனவரி எண்டில் இல்லை ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக்லேயே டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எதுக்குன்னா தேர்தலுக்கான டேட்டை நான் நல்லா பார்த்துக்கோங்க. தேர்தலுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து, அதாவது ஒரு 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 சட்டம் இருக்குது, அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1954 படி, அதாவது செக்ஷன் 25A படி தேர்தல் டைமில் எல்லா கண்ட்ரோலுமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வந்துடும். ஈவன் போலீஸ் எலெக்ஷன் டியூட்டிஸ்க்காக அவங்களையும் இவங்க கண்ட்ரோலே எடுத்துப்பாங்க. கவர்மெண்ட்டோட பவர் கம்மியாகி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட கை ஓங்க தொடங்கும். ஸோ அந்த டைமில் நான் சொல்கிறது, எலெக்ஷனுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ண டைம்லேருந்து எலெக்ஷனுக்கான ரிசல்ட் வருதில்ல, அதாவது தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வர்ற நாள் வரைக்கும் இவங்களோட கண்ட்ரோலில் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ப்ளஸ் அந்த டிபார்ட்மெண்ட் லா அண்ட் ஆர்டர் இது தாண்டி இந்த சட்ட ஒழுங்கு இதெல்லாம் தனியாக இயங்கிட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் இவங்க எல்லாருமே இந்த எலெக்ஷன் டியூட்டிக்காக உபயோகப்படுத்தப்படுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பறக்கும் படை, அதை தாண்டி இந்த வண்டியை பிடிக்கிறது, இதெல்லாம் எல்லாமே என்னென்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே தான் நடக்கும். இந்த ஸ்டேட் ஒட்டு மொத்தமாக அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடும். கம்ப்ளீட் பவர் அவங்களுக்கு தான், அப்சல்யூட் பவர் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பீரியடில் மக்களோட மனசை டியூன் பண்ணுற மாதிரியோ மேனிப்புலேட் பண்ணுற மாதிரியோ எந்த ஒரு படமும் வந்தாலும், இப்போ ஜனநாயகன் ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும், ஒரு பொலிட்டிக்கல் மூவி. ஸோ பொலிட்டிக்கல் மூவியாக இருக்கிற பட்சத்தில் அந்த டைமில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா சிபிஎஃப்சி, அதாவது இந்த சென்சார் போர்டை தாண்டி, சென்சார் போர்டை எப்படியோ அவங்கக்கிட்டேயும் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட்டும் இப்போ டபுள் பெஞ்ச், ஏன்னா நேற்றுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணாங்க, உயர்நீதிமன்றத்தில், அதாவது ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் நடந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா சரி ஓகே, அந்த தீர்ப்புக்கு நீங்கள் மேல்முறையீட்டுக்கு வரலாம், இல்லை அவசரமாக விசாரிக்கிற அளவுக்கு இது முக்கியமான கேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பும் இன்னும் கொடுக்கல. வர்ற 20ஆம் தேதி, இன்னும் 4 நாட்கள், இன்னைக்கு 16ஆம் தேதி, இன்னும் 4 நாளில் தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஸோ தீர்ப்பை இன்னும் கொடுக்காதனால நாங்கள் எதை விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அமைச்சிட்டாங்க படக்குழுவினரை. அவங்க இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனை திருப்பி அமைச்சனால இவங்க என்னென்னா மறுபடியும் 20ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும்.
ஸோ இவங்க வெயிட் பண்ணுற பட்சத்தில் ஒரு வேளை இது இன்னும் தள்ளி போகுது, தணிக்கை குழுவுக்கு அனுப்புகிறாங்க, திருப்பி நீங்கள் வந்து படத்தை ரிவைண்ட் பண்ணி என்னென்ன கட் பண்ண அவங்க சொல்கிறாங்களோ அதை கட் பண்ணி திருப்பி சப்மிட் பண்ணுங்கள். ஒரு வாரம் 2 வாரம் பை லக்கில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. இஃப் இன் கேஸ் அந்த ஒரு வாரம் 2 வாரம் தள்ளி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியை வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக பேசுகிற விஷயம் அரசியல். இந்த அரசியல் விஷயம் மக்களை மேனிப்புலேட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணும். கத்தி படம் உட்பட சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொன்ன விஷயம் தான். கத்தி படத்தில் அரசியல் பேசினார், நல்ல நல்ல கருத்துக்கள் பேசினார். அதே மாதிரி தான் கத்தி படம் முதல் மெர்சல் படம் முதல் எல்லா படமும் அரசியல் பேசிச்சு. அதை விட அதிகமாக அரசியல் பேசப்படுறதா சொல்லப்படுற ஒரு படம் தான் ஜனநாயகம். எப்படி விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த டைமில் இது வந்து காழ்ப்புணர்ச்சினால இவங்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1954 செக்ஷன் 25A படி எந்த ஒரு படமும் மக்களை மேனிப்புலேட் பண்ணுற வகையில் ரிலீஸ் பண்ண அந்த பீரியடில் விட மாட்டாங்க. காரணம் என்னென்னா, மேனிப்புலேட் ஆகிரும். இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா ஒரு படம்ங்கிற ஒரு விஷயம் மாஸ் ஆடியன்ஸை கவர் பண்ணும். இப்போ நம்ம பேசுகிறோன்னா ஒரு 10,000-20,000 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சின்ன ஆடியன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அதில் குறைஞ்சது ஒரு 5 கோடி பேர் படம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீட்டில் படம் பார்க்குறாங்க, நெட்ஃப்ளிக்ஸில் தாண்டி வந்து இந்த டெலகிராமில் டவுன்லோட் பண்ணி, அதை தாண்டி தேட்டரில் டவுன்லோட் பண்ணி தேட்டரில் போய் பார்க்குறாங்க. இந்த மாதிரிப்பட்ட ஆடியன்ஸ் இருக்கும்போது அது ஒரு மாஸ் ஆடியன்ஸ். ஸோ இந்த மாஸ் ஆடியன்ஸாக இருக்கும்போது இவங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆடியன்ஸை கவர் பண்ணி ஒரு தாக்கத்தை க்ரியேட் பண்ணும்போது அது யார் டேரெக்டாக அடிக்கிறாங்க? எய்தர் ஆளுங்கட்சி அடிக்கலாம், இல்லை பிஜேபி அடிக்கலாம், யாரை வேணாலும் அடிக்கலாம். ஸோ இப்படி அடிக்கும்போது எப்படி அதை அலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் கால் பண்ணுச்சுனால அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லலை. ஆஸ் பர் லா அவங்க அதை படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பை லக் இந்த 20க்கு அடுத்தது டைம் கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஆஷா சிங்கிள் பெஞ்ச் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆஷா அவர்கள் கொடுத்த ஜட்மெண்ட் படி ஓகே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோங்கப்பா, அவ்வளோ பெரிய ஒரு பஞ்சாயத்தெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. திருப்பியும் பஞ்சாயத்தை கூட்டி இருந்தாங்கன்னா அடுத்த மே மாதம் படம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் யாருக்குன்னா விஜய் ரசிகர்களுக்கு. இன்னொரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, பிஜேபி நினச்சா இதை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும், ஆப்வியஸாக முடியும். ஏன்னா கரூர் சம்பவம் இங்கே நடக்கும்போது இந்த கேஸ் அப்படியே சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு ப்ரெஷரில் சிபிஐக்கு மாற்றுறாங்க. சிபிஐக்கு இவங்க வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கணும்னு கேட்டாங்க. அவங்க வந்து என்னென்னா சிபிஐ விசாரணையை கொடுத்தாங்க. சிபிஐ விசாரணை கொடுத்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக அது யாரோட கண்ட்ரோலில் போயிடுச்சு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் போயிடுச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் இருக்காது. ஜஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆஃபீஸஸையே அவங்க வந்து என்கொயரி பண்ணுவாங்க. அது பண்ணிட்டு தான் இருக்காங்க இங்கே. ஸோ அப்படி போகிற பட்சத்தில் அந்த கேஸ் உட்பட எதுனாலும் உங்களுக்கே தெரியுமா, ஒரு எம்எல்ஏ போய் பிஜேபியில் சேர்றாருன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை 100 கேஸ் இருந்தாலும் அங்கே போய் சேரும்போது ஒட்டுமொத்த கேஸும் உடஞ்சிரும். லைக் அதே மாதிரி தான் லைக் வந்து பிஜேபி நினச்சா இதுக்கான உதவிகளை செய்ய முடியும். நான் சொல்கிறது வந்து இந்த படத்துக்கான உதவிகளை சொல்கிறேன். சிபிஐ இந்த கரூர் விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த சாட்டை அவர்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு காரணம் தான் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான். நான் என்கிட்ட கேட்டிங்கன்னு வைங்களேன், காரணம் இருக்குது. விஜய் அவர்களும் காரணம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் காரணம், சட்ட ஒழுங்கும் காரணம். ஏன்னா விஜய் அவர்கள் நான் எதில் காரணம்னு சொல்லுவேன்னா, லைக் வந்து மேனேஜ்மெண்ட்டு அந்த அவ்வளோ பெரிய க்ரௌடு வருன்னு பட்சத்தில் சரி ஓகே சின்ன இடம் கொடுத்துருக்காங்கன்னு பட்சத்தில் மேபி தள்ளி போட்டிருக்கலாம், இல்லை வந்து சரி அதுக்கான ஒரு கட்டமைப்பை க்ரியேட் பண்ணியிருக்கலாம். அவர் ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துருக்கணும். இந்த குறுகலான இடத்த கொடுத்ததுக்கும் கரெக்டான பாதுகாப்பு கொடுக்காததுக்கும் அரசாங்கமும் காவல்துறையும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துருக்கணும். இவங்க 2 பேரும் தள்ளி வச்சுட்டு இவர் மட்டும்தான் காரணம்னு சொல்கிறது தான் காழ்ப்புணர்ச்சின்னு நான் சொல்கிறேன். யாரை? நாம் தமிழர் கட்சியை. ஏன் டிஎம்கேக்கு மாதிரியே தான் அவங்களோட வாய்ஸாக இவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால தான் நான் வந்து எனக்கு அவங்க மேலே ஒரு பெரிய ஒரு கோவமே, இந்த நாம் தமிழர் கட்சி மேலே இருக்கிற கோவமே அதுதான். ஸோ இப்போ இவங்க சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் என்ன மெயினாக சொல்கிறாங்கன்னா, லைக் வந்து என்னென்னா பிஜேபி அதாவது மோடி அதாவது ஏதோ ஒரு பக்கத்துலேயாச்சும் நம்மளுக்கு ஆதரவு இருக்கணும். நம்ம டிஎம்கேயும் கம்ப்ளீட்டாக அடிக்கிறோம். ஏடிஎம்கே பேசுகிறதே கிடையாது ஏடிஎம்கேவை. ஆனால் என்னென்னா ஏடிஎம்கே வந்து என்டியோட கூட்டணியில் இருக்காங்க, அதாவது வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க. ஸோ அப்போ ஆப்வியஸாக அவங்களையும் பேசுகிறது கிடையாது. ஸோ பேசவே இல்லையே, எதுக்கு பிஜேபி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது கரூரில் வந்து பிஜேபி வந்து இறங்கி உதவி பண்ணாங்க. யாருக்குன்னா விஜய்க்கு. அது எல்லாருக்கும் தெரியும். இந்த எடப்பாடி அவர்கள் கூட லைக் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, டிவிக்கு ஏடிஎம்கே சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் பொடி அசைஞ்ச உடனே பேசினார். அதாண்டி வந்து பிஜேபி ஹெல்ப் பண்ணாங்க. இந்த லைக் வந்து ஹேமா மாலினி இவங்களோட தலைமையில் இந்த 7 பேர் கொண்ட குழு அமைச்சு விட்டாங்களே விசாரணைக்கு. ஸோ அதுக்கும் உதவி பண்ணாங்க, எல்லாத்துக்கும் பண்ணாங்க. நீங்கள் சொன்ன உண்மையிலே என்னென்னா மணிப்பூருக்கு போகாத குழு வந்து இந்த பக்கம் விஜய்க்கு வந்து வந்துச்சு. ஆனால் என்னென்னா அலைன்ஸுக்கு போகாதனால ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ஜானா ராக்கேசாமியும் வந்து ஆப்வியஸாக கிறிஸ்டின், விஜய் அவர்களும் கிறிஸ்டினை தாண்டி லைக் வந்து இந்த இன்டீரியர் மீட்டிங்ஸ் இருக்கும்ல,
இந்த மீட்டிங்ஸில் வந்து லைக் வந்து டிஸ்கஷனில் மோடி அவர்கள் வந்து பைபிளில் இருக்கிற வசனத்தை மேற்கோள் காட்டி அவர் வந்து ஒரு அரக்கன், ஒரு சாத்தான், அவர் வந்து ஒரு 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 பிரதமருக்கான தகுதியே இல்லை, இஸ் அன்குவாலிஃபைட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற அளவுக்கு கொந்தளிச்சு அந்த வீடியோ கிளிப்பை வந்து மேல் இடத்துக்கு போயிடுச்சு. அது மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு காண்டேத்தி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கோவத்தில் பிஜேபி டிவிக்கு மேலே இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க எந்த ஒரு உதவியும் பண்ணலை. நீயே கேட்காத வரைக்கும் நாங்கள் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்காங்க. காரணம் என்னென்னா, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது பிஜேபிக்கு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் வேணும். பிஜேபி ஏடிஎம்கே கையில் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான வாக்குகள் அப்படியே விழுந்துடும். லைக் வந்து நான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன், டிஎம்கேக்கு தான் போடுவேன், இல்லை ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறவங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இந்த புது ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் தான் இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ டிவிகேக்கு போடணும்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏடிஎம்கேக்கு அந்த ஓட் பேங்க் இருக்கும்போது அதை வச்சு ஆட்சி முடியுமான்னு கேட்டால் ஆப்வியஸாக முடியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் புது ஒரு சக்தியாக விஜய் அந்த இடத்துல வந்துன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து பல வாயை விட்டாங்க. லைக் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, அதை தாண்டி வந்து ஹேமாவாலடி குழு அமைச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க, உதவிகளை பண்ணாங்க. ஆனால் அதுக்கு அடுத்ததும் வரல. திருப்பி நம்மளையும் வந்து இந்த மாதிரி கொச்சப்படுத்திட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களும் உதவி பண்ணல. இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்வியஸாக இறங்கி அடிக்கிறாப்புல யாருன்னா முக ஸ்டாலின் அவர்களை. ஸோ எந்த ஒரு உதவியும் இல்லாத பட்சத்தில் தன்னந்தனி மரமாக நின்றுட்டுருக்காப்புல யாருன்னா விஜய். 4 பக்கத்துலேருந்து கத்தி குத்து. ஒரு பக்கம் டெல்லியில் சிபிஐ விசாரணை இன்னும் 18ஆம் தேதி கூப்பிட்ருக்காங்க. இன்னும் 16, 17, 18ஆம் தேதி பொங்கல் முடிஞ்சோன்னா அடுத்து சிபிஐ விசாரணை. இன்னொரு பக்கம் சிபிஎஃப்சி வச்சு செய்கிறாங்க இந்த சென்சார் போர்டு. இன்னொரு பக்கம் கோர்ட்டு 20ஆம் தேதி தீர்ப்பு. ஸோ இப்படி எல்லாம் சுற்றி வலிச்சு அடிக்கும்போது ஒரு மனுஷன் எவ்வளோதான் தாங்குவாப்பில் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் வந்து டிவிக்கு கட்சிக்காரன்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு விஜயோட ஒரு நலம் விரும்பியாக நான் சொல்கிறேன். லைக் வந்து இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் எடுத்து பேசணும். கொஞ்சம் பேசும்போது அதாவது ஒரு 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 வார்த்தை சொல்கிறதுக்கே அவ்வளோ பெரிய ஒரு அதிர்வு இருக்குது. லைக் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் சும்மா எல்லாம் புறந்தள்ளிட முடியாது. சும்மா அது ஏதோ ஒரு ஆக்டர், ஒரு ஆஃப்டரில் ஒரு நடிகர்லாம் நம்ம வந்து தள்ளிட முடியாது. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாய்ஸ் அவருக்கு இருக்குது. அதனால தான் இவங்க பயந்துட்டு இந்த படம் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு துடிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ ஒரு வாத்தியார் இறந்தார்ல சமீபத்தில், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி விஷம் மருந்து அருந்தும் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. ஆக்சிடெண்ட்டாக மருந்தை குடித்து இறந்துட்டார். அந்த குடும்பம் எல்லாம் நடுத்தரவில் நின்று கதறினாங்க. இங்கே பொங்கல் விழா நடத்தினாங்க. பராசக்தின்னு சொல்லிட்டு டெல்லியில் பெரிய லெவலில் அங்கே ஒரு கூத்து நடந்துச்சு. இவ்வளோ நடந்துட்டு இருந்த டைமில் அவர் இறந்தார். நியூஸ் ஒரு இஞ்சி கூட வரல, செய்தியாக ஆகலை, டிபேட்டபிளான ஒரு மெட்டீரியலாகவே ஆகலை. அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை இந்த டிவிக்கு சரி ஓகே விஜய் அவர்களை விட்டுருங்க, அந்த கட்சியை அவரை சுற்றி இருக்கவங்களோ இல்லை அந்த வாரியர்ஸோ ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணி ஏன் அந்த படத்துக்காகவோ இல்லை இந்த வாத்தியாருக்காகவோ இந்த செவிலியர்களுக்காகவோ இல்லை வந்து இந்த ஆசிரியர்களுக்காகவோ ஒரு விஷயத்தை ஒரு வாய்ஸ் அவுட்டை பண்ணாங்க, போராட்டம் பண்ணிங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இன்னும் பண்ண தான் அது நான் ஒரு வெல்விஷராக தான் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். இன்னும் பண்ண தான் அது ஒரு பேச்சு பொருளாகும். அது பண்ணாத வரைக்கும் அவங்களே கேட்கல, நம்ம எதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே கோ வித் த ஃப்ளோன்னு விட்டோன்னு வைங்களேன், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வச்சு செஞ்சுருவாங்க. ஸோ அமைதியாக இருக்காதீங்க, முடிஞ்சளவு இந்த விஷயத்தை ஹைப் பண்ணுங்கள், இந்த விஷயத்தை வந்து இன்னும் ட்ரெண்ட் பண்ணுங்கள், பேச்சு பொருளாக்குங்க. ஒரு வெல்விஷராக, ஒரு நலம் விரும்பியாக விஜய் அவர்களோட ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். மக்களுக்காகவும் மக்களோட ஒரு நல்ல ஒரு மாற்று சக்தியாகவும் ஒரு நல்ல ஒரு சக்தி வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.